தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பெண் எம்எல்ஏ பாஜக தேசிய தலைவராக நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பெண் எம்எல்ஏ பாஜக தேசிய தலைவராக நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா உள்ளார். இவர் தற்பொழுது மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கும்பமேளா முடிந்தவுடன் புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்று கூறப்பட்டது. மோடியின் குஜராத் சுற்றுப்பயணம் முடிந்த பின்பு புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் என்று பேசப்பட்டது. தற்பொழுது புதிய தலைவர் பட்டியலில் தமிழக பெண் எம்எல்ஏ முன்னிலையில் உள்ளார். ஆம், தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு 11 தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள்: வெங்கையா நாயுடு, ஜனா கிருஷ்ணமூர்த்தி, பங்காரு லட்சுமணன். ஆனால் இதுவரை தலைவர் பதவிகளில் பெண் ஒருவர் நியமிக்கப்படவில்லை. பாஜக தேசிய தலைவராக இந்த முறை பெண் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதுவும் சவுத் மிஷன் என்ற கொள்கையை பாஜக கடைபிடிப்பதால், தென்னிந்தியாவில் பாஜக காலூன்ற நினைப்பதால் தென்னிந்தியாவை சார்ந்த ஒருவரை பாஜக தலைவராக நியமிக்க பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளது. ஆகவே தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு பிரபல பெண்ணை பாஜக தேசிய தலைவராக நியமிக்க முடிவு செய்துள்ளது. இதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் என்.டி. ராமாராவின் மகள் புரந்தரேஸ்வரி ஆகியோர் உள்ளனர். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசனும் உள்ளார். வானதி சீனிவாசன் தற்பொழுது கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக உள்ளார். இந்த தலைவர் போட்டியில் வானதி சீனிவாசன் முன்னிலையில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. பாஜக தேசிய தலைவராக வானதி சீனிவாசனே நியமிக்கப்படுவார்கள் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வானதி சீனிவாசன் நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு நடிகர் கமலஹாசனை தோற்கடித்தார். இவர் 1970ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். தற்பொழுது 55 வயது ஆகிறது. இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். கோயம்புத்தூரை சார்ந்தவர். வேதியியலில் இளங்கலை பட்டம் முடித்துள்ளார் மற்றும் சட்டத்தில் மேற்படிப்பு படித்துள்ளார். தற்பொழுது கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். பாஜக தேசிய தலைவராக வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட உள்ள தகவல் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.